ஹாய் கைஸ். வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு நீங்கள் இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க. அதான் பேய் ரைடர், அதாவது கோஸ்ட் ரைடர். அந்த கோஸ்ட் ஆஃப் தி உச்சியா அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துருக்கேன். எது மூவி மல்டிவர்ஸ் இல்லையா? பரம்பரை ரகசியத்தில் வெளியே சொல்லாத. ஓகே, இவனை தூக்கி போட்டு சாவடிச்சாச்சு. நீங்கள் மூவி மல்டிவர்ஸில் 2 படம் பார்த்துட்டீங்களா? தேவையில்லாத பேசாத. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஆடு தானாக பலியை கொடுக்குற மாதிரி இவனுங்களாவே ஓடி வரானுங்க. இல்லை, இது முதல்ல நாய் என்னன்னே தெரில. ஓகே, இந்த கேமோட பேர் கோஸ்ட் ரைடர். நெருங்குடா முடியுமா கபாலி. செத்தகிரி போடாம சவு பாக்ஸ் வச்சுனா லைட் அட்டாக்கு எல்லா பிஎஸ்பி கேம்லேயும் வரா மாதிரி தான். இந்த கேமை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோலேயே போட்டுடலாம். ஓகே, இது வந்து பார்ட் 1. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், பார்ட் 2 கண்டிப்பாக கிடைக்கும். சுற்றி அடிக்கிறான்டா. மஞ்சளாக தெரியுது. இவன் தான் மஞ்சமாக்கம் இல்லை, நெருப்பு மாக்கம். ஓகே, அடுத்தது என்னமோ ஓப்பன் ஆகுது. இப்போ எங்கே போனோம்? பிசாசாட்ட வரானுங்க. ஓகே, இந்த தேங்காய் பண்ணிருந்தா அடிக்கணும். தேங்காய் கரெக்டாக இருக்குல்ல? இதுக்கடா இறங்குறானுங்க. எப்படி நடக்கிறான் பாரு. குத்து. எவன்டா என்னையவே ஷூட் பண்ணுறது? வாயில் கக்குவானுங்களாட்டு. சாவு. ஏன்னா வந்துப்பாங்க. நீ தான் தூக்குனியாடா? இருக்காது. சாவிடா குத்து. எங்கே இருந்தா என்னையவே சொல்கிறீங்க? நான் சுட்டாடா. போடு சாவு. எங்கடா எங்கிட்டேருந்து தப்பிக்கிறீங்க? சாவுடா. போடு. காட் ஆஃப் வார் கிராட்டோஸ் ஆட்டமே அடிக்கிறான்ல லைட்டாக. ஆமாம், 2 பேர் ஒரே கிராட்டோஸே மிஞ்சிடும் இருக்கு. ஏன்னா அவனோட ஃபைட்டிங் காம்போஸ் அந்த மாதிரி இருக்குது. கிராட்டோஸ் தான் நல்லா இருக்குமா? உங்களுக்கு எது பிடிக்கும், கிராட்டோஸா இல்லை கோஸ்ட் ரைடரா? எனக்கு கிராட்டோஸ் தான் பிடிக்கும். நிறைய பேர் கோஸ்ட் ரைட் போஸ்ட் போடுறதுக்கு கோஸ்ட் ரைடர் தான் போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த மாங்காய் மணியை கொண்டாச்சு. இது யாரு? அது ஒரு சிலை குட்டிச்சாத்தான். ஓகே, இவனை கொண்டாச்சு. அவ்வளோதான் அடித்தா வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இதில் ஒரு 3 மண்டோட சைடில் தெரியுதா கைஸ்? அதுதான் மிஷன். ஆல்ரெடி ஒன்று ரெட் ஆயிடுச்சு, ஒன்று மஞ்சள் ஆயிடுச்சு. மஞ்சளானது கம்ப்ளீட்டே, ரெட் ஆனது ஃபெயில்டு. இடையில வந்திருக்கோம். நான் பேச மாட்டேன். அப்போ வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ ஆன் கோயிங் நடந்துகிட்ருக்குது. இந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த லெவலை மட்டும் அப்படியே ஸ்டோரி மோடு லெவலாக வரும். அது மட்டும் விளாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். லெவலாக இவனுங்க வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆமாம். ஓகே, இந்த லெவலோட பேர் ஹெல்லுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோம். நாங்களும் சுடுவோண்டா. சவ் அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுதான் புல்லட் கைஸ். நமக்கு என்ன கிடைச்சாலும் இவன் கையில் துப்பாக்கியாக இருந்தால் கூட நெருப்பு துப்பாக்கியாக மாறிடுவோம். அதுதான் ஃபைட்டிங் காம்போஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. மண்டையில் போடு. இவன் கொண்டையில் போடு. ஜம்ப் பண்ணி உதைக்கிறது தான் சூப்பரு. ஓகே, ட்ரை பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லெவலில் நான் ஏற்கனவே விளாண்டேன். அதனால ஆமாம், இது ஒவ்வொரு காம்போய் டெக்னிக் மாதிரியே இருக்குல்ல லைட்டாக. எத்தனை பேருக்கு அது மாதிரி தெரியுது? நான் ஏற்கனவே விளாண்டேன், அதனால் எனக்கு டுட்டோரியல் சொல்லலை. இப்போ செகண்ட் லெவல் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். இன்ஃபர்னல் பிரிட்ஜ் ஸ்டேஜ் 1ல் 2வது லெவல். ஓகே, லோடிங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வா வந்துடுச்சு. ஓகே, ஒரே மஞ்சளாக இருக்குது. வில்லனுக்கு வந்துட்டானுங்க இந்த பக்கம். இந்த சுச்சுவேஷன் பிஜிஎம்லாம் தேவையாடா? தேவைதான். இவனை வந்து எப்படி அடிக்கணும்னா, ப்ரூச்சுவல்னு ஒரு அட்டாக் வரும் நம்ம கையில் தான். அந்த சைடில் டேம் அந்த மாதிரி இதில் காம்போஸ் ஏற ப்ரூச்சுவல்னு லாஸ்ட்டாக இருக்கும். அது வர அவனை அடித்தோம்னா இவனோட ஷீல்டு ப்ரோக் ஆகிடும்டா. அந்த மண்டையும் தான் பச்சை கலரில் வருது பார்த்தீங்களா? ப்ரூச்சுவல் வந்தோடனே ஷீல்டு ப்ரோக் ஆகிடுச்சு, செத்து போயிட்டான் அவனே. ஓகே, இந்த மாங்காய் மண்டி நடிச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டாச்சு. கேமரா ஆங்கிளும் இதில் அப்பப்போ நல்லா மூவ் ஆகும். போஸ்ட் ரைடர் கேமே பெரிய கேமு, இதனால சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது பார்ட்ஸ் போடுறதுல. ஆனால் இந்த கேம் உண்மையிலே சூப்பரான கேம் கைஸ். ஆமாம், ஸ்பீடாக கூட இருக்குது. பிஎஸ்பி கேமே நல்ல கேம். ஃபைட்டிங் தான். கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கரெக்டாக கிராஃபிக்ஸ் வச்சுக்கலாம்.
ஏன்னா ஒரே எல்லோ கலரில் இருக்குது மஞ்சள் மஞ்சளாக. ஓகே, இப்போ வேறு யாரா இருக்கீங்க? எங்கேயோ ஒருத்தர் இருப்பான் இல்லையா? நெருப்பு. ஓ, இந்த கேட்டுக்குள்ளே போகணும். ஓகே, எந்த இடம்னு தெரியலையே. இதா நேராக போனால் வரப்போகுது. அடப்பாவி, முட்டு சந்து வச்சிடலாம். ஓ இதா. ஓகே, இப்போ அந்த படிக்கல யாரும் சொல்ல போகிறாங்க. ஓ இதுதான் இன்ஃபர்னல் பிரிட்ஜா? பிரிட்ஜு மாதிரி தான் இருக்குது லைட்டாக. என்னடா அது காக்கா வரும்னு பார்த்தா சிவப்பு கலர் எதோ வருது. நெருப்புடா. ஆமாம், கிராட்டோஸு கோஸ்ட் ரைடர் சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குது. கிராட்டோஸ்லேயும் 0 பண்ணி சாவடிப்பான், கோஸ்ட் ரைடரும் சாவடிக்கிறான். கிராட்டோஸ்லேயும் இந்த மாதிரி பறவைங்களாம் வரும், கோஸ்ட் ரைடர்லேயும் வருது. கரெக்டாக இருக்குல்ல சிமிலாரிட்டிஸ்? கிராட்டோஸ்லேயே அவன் செயினை வச்சு வீசுவான், இவனும் செயினை வச்சு வீசுவான். ஓகே, மாங்காய் மண்டையில் இந்த பறவைங்களாம் உண்மையில டென்ஷன் தான். அடியே வாங்காது அவ்வளோக்கா. அடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, செத்துருச்சு. இது வேறு வந்துருச்சா? எல்லாத்தையும் கொண்டு விடுவேன், ஒருத்தனையும் உயிரோட போக முடியாது. நெருப்புடா, நெருங்கடா, பார்ப்போம் முடியுமா, நடக்குமா? சுற்றுது. இது வந்து 6 ஹோல்டு பண்ணி பாக்ஸ் பண்ணால் ஒரு டேஷ் டெக்னிக் மாதிரி வேகமாக வந்து நெருப்பாலேயே பொசுக்கி போட்டுருந்தோம் நம்ம ஆள். ஓகே, எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலே சூப்பர் டெக்னிக்ஸ் இருந்தால் நான் போக போக சொல்கிறேன். அப்படியே நீங்கள் கேம் பிளேவும் மட்டும் பாருங்கள். தூக்கி வீசு. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீணா போன சுற்றுட்டான். அடப்பாவே, பிரிட்ஜுக்குள்ளே போனேன்னா திருப்பி பிரிட்ஜுக்கு வெளியவே கொண்டு வந்துட்டிங்களடா. கஷ்டப்பட்டு உள்ளே போனால் திருப்பி வெளியவே வந்துட்டேன். இப்போ உள்ளே போகிறேன். ஓகே, இதுக்கு வெளியவே இருந்துருக்கலாம்ல. ஓகே. ஆனால் அவனா தவளையாட்டம் வரானுங்க. இந்த பிஜிஎம் மியூசிக்கை கட் பண்ணுறா ஃபஸ்ட்டு. ஓகே, அதே கிராட்டோஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்டா லைட்டா. சுற்றி அடிக்கணும். சுற்றி அடிப்போண்டா நாங்கள். ஓகே, பவர் அட்டாக். இது தளபதி பவர் அட்டாக் இன்ட்ரோ சாங் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பவர் அட்டாக். இது வந்து என்ன பண்ணுவோன்னா, இது சைடில் ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அதாவது ஜாய்ஸ்டிக்கு மேலே அதில் பிடிக்கும் நிறுத்துறான். அதில் இருக்க ஹோல்டு பண்ணால் வரும். எத்தனை பேர் இதை டவுன்லோட் பண்ண ஆசைப்படுறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 200 MB தான் மக்களே. ஆமாம், 200 MB தான். எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆண்ட்ராய்டு தான், நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓகே, வந்துக்கிட்டே இருக்கானுங்க, நாமளும் அடிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு லெவலாக. ஒரு லெவல் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, கோஸ்ட் ரைடர் சும்மா ஸ்ட்ரெயிலாக பைக் ஓட்டிகிட்டு போவான்ல, அந்த லெவல் வந்து இதுக்கு அடுத்த லெவல் அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம் கைஸ். மறுபடியும் ஒபிட்டோ காமெடி டெக்னிக் மாதிரியே இருக்குது. ஓகே, இதில் வந்து சேலஞ்ச் வந்து ஒன்று தான் முடிச்சிருக்கோம், 3 மினிட்ஸில் முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த லெவலு கோஸ்ட் ரைடர் 4வது லெவல் தான் பைக் ஓட்டிகிட்டு போவோம். இது வந்து 3வது லெவலு. 4வது லெவல் வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகே, வந்துருச்சு. என்ன அடைச்சி வச்சுருக்கானுங்களா? இல்லை, பாரு ஃபைட்டு வரும் பாரு, சூப்பராக இருக்கும். கேட் கீப்பர்னா இந்த கேட்டோட பாதுகாவலன் கைஸ். அங்கே ஒரு கேட்டு தெரியுதா, நேராக அந்த கேட்டுக்குள்ளே வந்து ஒரு குண்டு பையன் வருவான். குண்டுன்னு சொல்ல முடியாது, தடியன் என்ன வேணால் சொல்லலாம். இல்லை, அவன் குண்டா தடியா சோத்துக்கு ரெடியா? ஆமாம், அவன் தான். அவன் வந்தானா மாஸ்க் கட்டுவான், அப்படிலாம் இல்லை, அசால்ட்டாக 2 அடி செத்து போயிடுவான். ஓகே, இந்த பறவைகளை ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். கிராட்டோஸில் வர மாதிரியே பறந்து இந்த பறவைகளை தாக்குது. ஒரே மாதிரி இருக்குது, ஒருவேளை காப்பியாக இருக்குமோ இதுவும் என்னன்னு தெரியல கைஸ். ஆனால் கோஸ்ட் ரைடு நல்லா தான் இருக்குது, கேம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருக்கோம், எல்லாம் குட்டி போட்டு இப்படி ஆகிருக்கும். அலையாண்டே. ஓகே, ஆமாம், செயினை சுற்றி அடிக்கிறான்டா கிராட்டோஸ். இந்த விளாட கிராட்டோஸ் தான் ஞாபகம். ஓகே, அந்த தடியை வந்துருக்குமே 0 சாவ். ஓகே, சுடு. ஓகே, 0வே பண்ணி கொண்டாடலாம். வேறு யாரா இருக்கீங்க எனக்கு எதிராக எவனும் இல்லை. ஏன்னா இல்லைன்னு சொன்னானே வருவானுங்களாட்டிருக்கு. ஏய் வந்துட்டியாடா, வாடா. என்னடா எத்தனை பேர் வரீங்க? எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஒத்தையாக இருக்கேன். வாங்கடா. 2 பேர் தான் வந்தாங்க. 2 பேர் வந்தாங்களா? இல்லைடா, வருவானுங்கடா. புத்து வித்தியாசமான டெக்னிக்ஸில் பண்ணலாம். அதாவது இந்த பாக்ஸையும் ட்ரையாங்கிளையும் மாற்றி பண்ணால் புது ஸ்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பாக்ஸுக்கு என்னடா சிங்கிள் சூப்பராக இருந்துச்சுல, ஃபேன் சுற்றுறான். ஜம்ப் பண்ணி அடித்தா கூட தான் சுற்றி அடிப்பான். ஆமாம், அது வேறு சுற்றுறது, இது வேறு சுற்றுறது, இதுவும் வேறு சுற்றுறது. இதில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது கைஸ். அது ஒரு தனி வீடியோ போடுறேன் டுட்டோரியலாக. ஓகே, இந்த இவங்களெல்லாம் கொண்டாடலாம்.
சாவு போடு எடுத்துட்டான். டேய் எங்கேருந்து வந்து என்ன அடிக்கிறீங்க? அவன் எப்படி நான் மேலே கூச்சி வரீங்க? மேலே ஒரு ஏரியா இருக்கும், அங்கேருந்து இறங்கி வருவானுங்க. அதான் பாரு, சும்மா கூச்சி வந்துட்டு இருக்கானுங்க எல்லா லெவல்லையும். ஸோ நச்சுன்னு போடுறோம்ல, தூக்கி பாடி ஸ்லாம் மாட்டோம், இந்த டபிள்யூடபிள்யூல வர மாதிரி ஒரு அடி விட்டா ஓகே. யாரா என்ன பவர் அட்டாக், திஸ் இஸ் த பவர் ஆஃப் காட், வேக் அப் டு ரியாலிட்டி. என்னடா அது உச்சியா மடரா, அவனோட டைலாக் சொல்லிட்டு இருக்கேன். சரி இன்னும் ஒன்று எல்லாம் ஓகே தூளாக போயிடுச்சு, சாம்பலாக போயிட்டானுங்க. அது என்ன சாத்தானோட என்னமோ படத்தில் டைலாக் வருங்க. சரி இன்னமும் ஒன்று விடுங்க. சுற்றி அடிக்கிறான்டா. ஓகே இந்த லெவலுக்கு வந்து பவர் அட்டாக் 2 டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது வந்துடுச்சு. இப்போ அடுத்து ஒன்று இறங்கி வரும்போது இறங்கி வரடா உடச்சி வருது. நான் சொன்னல குண்டன், அது இவன் தான். குண்டனா தடியனா சோத்துக்கு ரெடினா என்னன்னு தெரியல. நீங்களே ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே நடக்க தெரியாமல் நடந்து வரான். இவன் காலே போடல செத்துருவான். இவன் காலை உடச்சி 3 நாள் ஜம்ப் பண்ணி டேய் நல்லா அடிக்கிறான். ஜம்ப் பண்ணி ஒரு உத விடலாம். சாவு ஏய் எங்கடா சாவு பண்ணிக்கிறான்? எத்தனை உதவ வச்சு நிற்கிறான். டேய் பாரு அவன் ஒருக்கா உதைக்கிறான். சுட்டு ஏய் அவனெல்லாம் சுட்டே கொண்டுடா. சாவுடா டேய் சாவுடா. ஏய் அதுக்குள்ளே சர்க்கிள் கேட்டுச்சா பார்த்தீங்களா கைஸ்? 20 அடி. ஏய் தீ இது தளபதி சூப்பர், கழுத்தில் வச்சு சுட்டுட்டான் கைஸ், வேறு லெவலு. ஓகே லெவல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓபிட்டோ காமோய் டெக்னிக் மாதிரி தி எண்ட். ஓகே இப்போ வந்து ஸ்டார் டீட்டெயில்ஸ் அதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அடுத்த லெவலில் தான் கைஸ் இது கோஸ்ட் ரைடர் பைக் ஓட்டிட்டு போகிறது. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.